ஹாய் ஜிடி டாக்ஸ் ஃபேம், திஸ் இஸ் படி ஜெய் ஹியர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அவங்கள சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 மிஸ்டேக்ஸ் யூ ஆர் கோயிங் அஸ் அ பேரண்ட். நம்பர் 1, திங்கிங் தட் யுவர் சைல்டு இஸ் ஆல்வேஸ் ரைட். உங்களோட பையன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் வந்து இஸ் த மோஸ்ட் குட் கிட் அண்ட் அவர் மேலே எந்த அலிகேஷன்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அதை பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹி வில் கீப் ஆன் டூயிங் த மிஸ்டேக். நம்பர் 2, திங்கிங் தட் யுவர் சைல்டு இஸ் ஆல்வேஸ் ராங். ஸோ லைக் என்னோட கிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் எப்போவுமே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் ஃபெய்த் வச்சுருப்பாங்க. பிகாஸ் டீச்சர்ஸ் ஒரு மிஸ்டேக் அந்த ஸ்டூடெண்ட் மேலே வச்சாலே அந்த ஸ்டூடெண்ட் தான் எல்லா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் ரொம்ப பிளைண்டாக நம்பிடுவாங்க. அப்படி நம்பினீங்கனாலும் உங்கள் பையனுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்கிறதுக்கோ, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கோ ரொம்ப பயம் வந்துடும். அதனால அவங்க ஸ்கூலில் ஏதாச்சும் அவங்கள கார்னர் பண்ணாலோ ஏதாச்சும் தப்பு அவருக்கு நடந்தாலும் அவர் சொல்ல மாட்டாங்க. ஸோ எதுனாலும் ஸ்கூலில் நடக்கிறது ஒரு தடவை கேளுங்க. நம்பர் 3, புல்லிங். அதாவது உங்கள் பையனுக்கு ஸ்கூலில் ஏதாச்சும் புல்லிங் ஆர் ஹராஸ்மெண்ட், பையனார் பொண்ணுக்கு புல்லிங் ஆர் ஹராஸ்மெண்ட் நடக்கலாம். இது வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்கலாம். பிகாஸ் தே மே திங்க் தட் நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் டெய்லி விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். உங்கள் மேலே உங்கள் ஃப்யூச்சரில் எதுனாலும் ஓப்பனாக கன்வே பண்ணுவாங்க. பிகாஸ் வேர்ல்டு இஸ் அன் வெரி ஓப்பன் பிளேஸ், ரைட்? போயிட்டு வரும்போதும் கூட எதுனாலும் நடக்கலாம். ஸோ எதுனாலும் அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பாய்.